தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 51 சங்கீதம் 17 தேவனுக்கு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயம். ஆமென். நாம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவனே இங்கு விரும்புகிறார். ஒரு மனிதனின் இருதயத்திற்குள் இருக்கும் தீமையான எண்ணங்களை மாற்ற யாவராலும் முடியாது. உதாரணமாக, ஒரு அழகிய ஆப்பிள் பழத்தை வாங்கி வந்த பிறகு அதை சாப்பிட வேண்டுமானால் ஆப்பிளை அறுத்து சாப்பிடும்போது மட்டுமே அந்த ஆப்பிளின் உள்பகுதி நல்ல ஆப்பிளா, புழுக்கள் நிறைந்த கெட்ட ஆப்பிளா என்பது தெரிய வரும். அதே போல் மற்றும் ஒரு உதாரணமாக, இஸ்ரேல் ஜனங்களின் எகிப்திய அடிமையின் கூக்குரலுக்கு பதிலிட்டு அவர்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு போக அழைத்து கொண்டு போகும்பொழுது 40 ஆண்டு கால பாலைவன சோதனைகளில் ஆராய்ந்தபோது கடின முரட்டாட்டமுள்ள முறுமுறுப்பின் இருதயம் உள்ளவர்கள் என்று அறிந்து யோசுவா, காலேப் தவிர யாவரையுமே வனாந்திரத்திலே அழித்து விட்டார் தேவன். மற்றும் பேதுரு இயேசுவிடம் சொன்னது, ஆண்டவரே, காவலிலும் சாவிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்ன அன்று இரவே சோதனை நேரத்தில் 3 தரம் பகிரங்கமாக சத்தியமாக இயேசுவையே அறியேன் என்று மறுதளித்து விட்டான் இந்த பேதுரு. அதுபோல் நமக்கு ஏற்படுகின்ற சோதனைகளில் நம்முடைய இருதயத்துக்குள் இருப்பது நறுங்குண்ட இருதயமா என்று சோதித்து அறிய வேண்டும். நாம் யோபு என்ற பக்தனை குறித்து ஆராயும் போது யோபுவை குறித்து தேவனே சாட்சி அளிக்கிறார். யோபு 1:8 இப்படிப்பட்ட தேவனால் சாட்சி அளிக்கப்பட்ட தேவ மனிதனுக்கே நொறுக்கப்படுதல் அவசியமாக இருந்தது. யோபு சொன்னது என்னவென்றால், தேவன் என் இருதயத்தை மிருதுவாக்கினார். யோபு 23:16 எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லப்பட்டதான தேவ வசனத்தின்படி நம் இருதயத்திற்குள் என்ன இருக்கிறது என்று ஆராய்தல் மிக மிக அவசியமாக உள்ளது. பிரியமானவர்களே, நாம் நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களாக இருத்தல் மிக அவசியம். ஆமென். God bless you.